நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் தேர்தல் ஆணையமானது ஜனநாயக கடமையாற்ற வாக்காளர்களுக்கு போதிய வசதிகளையும் செய்யவில்லை என்றும் பல்வேறு குளறுபடிகள் மத்தியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதாகவும் சென்னை மாநகராட்சி 24வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் இ சேட் குற்றச்சாட்டு. தற்பொழுது பார்த்தீங்கன்னா காலை இப்போ 9 மணி ஆகுது. இதுவரையும் வாக்குப்பதிவுடைய நிலவரம் என்ன? விறுவிறுப்பாக இல்லை. இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்குது, விறுவிறுப்பாக இல்லாமல் போயிட்டுருக்கு. அதே போல் அந்த பூத்து ஸ்லிப்பு கொடுத்ததில் ரொம்ப மந்தம். அதில் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸு இந்த கவர்மெண்ட் ஒர்க்கர் கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சரியான முறையில் வீடுங்களுக்கு போய் சேரலை. அந்த சேராத பிரச்சனைனால நிறைய பேர் அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்காங்க, அலைஞ்சிட்ருக்காங்க, அங்கேயும் அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்க தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மந்தமாக இருக்குது. இல்லை, இப்போ வாக்குப்பதிவுன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த பூத் ஸ்லிப்புன்றது மட்டும் இல்லாமல் இப்போ தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுடைய வாக்குப்பதிவு மையத்தில் உங்களுடைய வாக்குப்பதிவு அந்த இடம் தான் என்ற பட்சத்தில் நீங்கள் பூத் ஸ்லிப் இல்லாமல் கூட உங்களுடைய ஆதார் கார்டை காமிச்சு ஓட்டு போடலான்னு சொல்லியிருக்காங்க. அது போடலான்னு சொல்கிறாங்க இல்லையா, சொல்கிறாங்க. அது பூத்து இது வச்சு போடலான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கே அதை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா, கரெக்டாக எடுத்து கொடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வெளியில் பூத்து போடுறோம், வெளியில் பூத்து போடும்போது என்ன சொல்கிறாங்க, போலீஸ் அதை போடக்கூடாதுன்றாங்க. நாங்கள் அங்கே அரசியல் கட்சி சேர்ந்தவங்கன்னா அவங்க போட்டு அங்கேயே எடுத்து கொடுத்துருவோம், அவங்க நம்பர் எடுத்து கொடுத்துருவோம். அதையும் போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பந்தலையும் பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா பந்தலை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் சொல்கிறது தானே நடைமுறைப்படுத்தணும். அது நடைமுறைப்படுத்தணும். போலீஸ் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பண்ணணும். ஒரு பக்கம் பிரிச்சுட்டு ஒரு பக்கம் விடக்கூடாது இல்லையா. இதில் அப்போ அரசியல் இது இருக்குது. ஆமாம், அதுலேயும் அரசியல் நோக்கம் இருக்குது. இதுலேயும் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு ஒரு பக்கம் விட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் கேட்போம் இல்லையா. நாங்கள் ஒரு 10 பந்தல் போட்டிருக்காங்க, ஒரு குறிப்பாக ஒரு 4 பந்தல் பிரிக்கிறாங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிற பந்தலும் பிரிக்கணும்ல. அப்போ நாம் கேட்போம்ல. அப்போ வாக்குவாதம் ஏற்படுத்தலை எங்களுக்கும் போலீஸுக்கும். அரசியல் அழுத்தம் இருக்குது. அரசியல் அழுத்தம் கண்டிப்பாக இருக்குது இதில். இப்போ இந்த இடத்துல அதிமுகவுக்கான வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அவருடைய நல்லா இருக்குது. எங்களுக்கு மறுபதிவு பண்ணுறதுல மும்முரமாக இருக்காங்களா, இல்லை மந்தமாக தான் இருக்குது. அந்தளவுக்கு விறுவிறுப்பு இல்லை, மந்தமாக தான் இருக்குது. இதுக்கு இந்த பூத் ஸ்லிப் இல்லாதது தான் ஒரு காரணம். பூத் ஸ்லிப்பு சரியான முறையில் வீடுங்களுக்கு போய் சேரலை. அது ஒரு முக்கிய காரணம். என்னை பொறுத்த அது ஒரு முக்கிய காரணம். அது கொடுத்துருந்தாங்களாம் ஈஸியாக பார்த்துருவாங்க. அது பாதுகாப்பு பணிகள்லாம் எப்படி இருக்குது? பாதுகாப்பு பணிகள்லாம் பரவாயில்ல. இது வரைக்கும் துணை ராணுவன்றதே இல்லை. காவல்துறை மட்டும்தான் இதில் பாதுகாப்பில் ஈடுபடும். ஆமாம், அதை பற்றின கருத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம புழலில் பொறுத்தவரையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது, கோஷ்டி மோதல் வராது புழலில். அதனால் பரவாயில்லன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.